எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்து வேப்பன், அதாவது வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு முதல் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிக்கணும். மசிச்சுட்டு இதுக்கு 2 மேசக்கரண்டி அளவு சீனி போட போகிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா இன்னும் கூட போடலாம். சீனியை போட்ட உடனே வாழைப்பழம் நல்லா கரைஞ்சி வடிவாக மசிப்படும். மசிச்சுட்டு அதுக்குள்ளே நான் 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். கோதுமை மாவு சேர்த்து அதோட 1/2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடரும் சேர்த்து அந்த கரண்டியில் இருந்து தானாக விழுகிற பதத்துக்கு எடுக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போ வாழைப்பழத்தின் சைஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்போ நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பதத்தில் வரும் வரை எடுக்கணும். எடுத்துட்டு இனி எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறது. இந்த வாழைப்பழம் குயிக்காக கருகுமண்டபடியை நீங்கள் ஹீட்டை எப்பவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். இப்போ போட்டாச்சு. கோல்டன் ப்ரௌனாக வர எடுத்தால் சரி. நீங்கள் ஃப்ளேமை கூட்டி விட்டீங்களென்றால் அது வெளியில் குயிக்காக கருகிடும், உள்ளுக்கு அவியாத மாதிரி இருக்கும். அப்போ எப்பவும் லோவாக கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே, வாழைப்பழ பணியாரம் ரெடி. இனி வாழைப்பழம் குயிக்காக பழுத்துட்டுது, இது ஒருத்தரும் சாப்பிட மாட்டேனோம்னா கவலை வேண்டாம். இப்படி வாழைப்பழ பணியாரம் செய்து எல்லாரும் சாப்பிடலாம்.